வெற்றி பெற்று ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சியான தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்ப்போம். இப்போ அதிமுகவுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டு கட்சி ரெண்டுபட்டு கிடக்கு. இந்த நேரத்துல அந்த எம்எல்ஏ கட்சி முக்கியம்ல, தான் மக்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம தாவேக்கால இணைஞ்சு மக்களுக்காண்டி சேவை செய்யறங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான சில விஷயங்கள்ல இப்ப அதிமுக கையெடுத்திருக்கு அப்படிங்கறத ஒரு இது பண்ணிக்கிறது. ஏன்னா அரசியல் மட்டுமல்ல, பொதுமக்களான எல்லா பேருமே ரொம்ப கேவலமா சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகுது. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சிக்கு போடுறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதம். எலெக்ஷன் முன்னாடி நீங்க மாறி அந்த கட்சிக்கு சார்பா நின்றுருந்தா கூட ஓகே, பரவாயில்ல. இப்ப என்னன்னா, இப்ப அந்த மக்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாறுவது என்பது ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளுவதற்கு சமம். உங்களை நம்பி அவங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சக்கப்புறம் அந்த பொதுமக்கள் கிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்காம நீங்களாவே தீர்மானிச்சு, நீங்களாவே ராஜினாமா பண்ணி, நீங்களாவே வேற கட்சியில போய் இணைஞ்சதற்கு மீண்டும் அந்த தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல்னா அரசு இருக்கக்கூடிய நிதி நிலைமையில அந்த நிதியை சமாளிக்க முடியுமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 15 நாள்ல போய் சேர்றதுங்கிறது பெரிய தவறு. கேண்டிடேட் எப்படி சொல்றது, ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்றாங்க. அப்போ அதுவும் ஏத்துக்கு தானே செய்யணும். போய் சேர்றவங்க உண்மையான மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில போய் சேர்ந்தாங்கன்னா இது நல்லதா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது மக்களுக்கு ஏமாற்றமாக தான் நான் நினைக்கிறேன். என்ன அவங்களுக்கு எந்த கட்சி ஆட்சி பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்க சார்பாக அவங்க சட்டமன்றத்துக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி பண்ண வேண்டியது தானே. இது முழுக்க அதிமுக அந்த 3 பேருடைய சுய லாபத்துக்கோசரம் அவங்க செய்கிற வேலை தான், வேற ஒன்றுமே கிடையாது. மக்களுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்றது அது பொய்யான குற்றச்சாட்டாக நினைக்கிறாங்க. அதே சீட்டை தாவேக்கால வாங்கிட்டு போய் நின்னாங்கன்னா, இதை விட ஒன்று அந்த மக்கள் ரொம்ப முட்டாளாக இருந்தால்தான் இந்த 3 பேருக்குமே திருப்பி ஓட்டு போடுவாங்க. ஆளுங்கட்சியில் இருந்தால் மக்களுக்கு வேண்டியது செய்யலாம், எதிர்கட்சி இருந்தால் இன்னும் ஒரு 29 அடுத்த இதோ இருக்கையில் மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம ஆளுங்கட்சியிலே இருந்து மக்களுக்கு சேவை செய்யலான்னு எண்ணமும் உண்டு அவங்களுக்கு.